கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் விட்டுவிட வேண்டியதான இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் பொறாமை என்கிறதான ஒரு காரியம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஆங்கிலத்திலே என்வி, ஜெலசி என்று சொல்லுவார்கள். இதில் வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கலாம். ஆனால் பொறாமை கொள்ளக்கூடாது என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு 2 நீதிமொழிகள் வசனங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வசனம் 14:30 சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பு உருக்கி. சொஸ்த மனம் என்று பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன சொன்னாக்கா, நல்ல ஒரு சுத்த இருதயம், நல்ல மனசு, எந்த விதமான பிரச்சனை இல்லாத ஒரு மனம் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு மனிதனுக்கு ஜீவனாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த மனிதனுக்கு பொறாமை என்கிறதான ஒரு காரியம் இருக்குமே என்று சொன்னால், அந்த பொறாமை என்ன செய்யும் என்று சொன்னால், அது எலும்பு உருக்கியாய் காணப்படும். சொல்லலாம், ஐயா நான் எங்கேயா பொறாமை கொள்கிறேன், எனக்கு பொறாமைலாம் கிடையாது. இல்லை, அது இயற்கையாகவே நமக்கு வந்து சேர்ந்ததான ஒரு காரியம் பொறாமை தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சலை கொண்டு வந்து, ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதே, அவன் நல்ல செழிப்புள்ளவனாக இருக்கிறானே என்று, ஏன் எனக்கு இந்த தரித்திரம் என்று பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொறாமையை கொண்டு இருப்போம் என்று சொன்னால், ஒரு கண்டென்ட்மெண்ட் என்று சொல்லுவாங்க, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், அந்த பொறாமை நமக்கு கேடு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அது என்னவென்று சொன்னால், வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அது ஒரு எலும்பு உருக்கி, அது அப்படியா எலும்பை உருக்கி, அது மனுஷனுக்கு ஜீவன் அல்ல, அது மரணத்தை கொண்டு வருவதாக இருக்கிறோம். அந்த பொறாமை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையே, ஜீவனையே அது நாசப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் இந்த பொறாமையை நாம் விட்டவர்களாக, அந்த வசனம் அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, உக்கிரம் கொடுமை உள்ளது. நீதிமொழி 27:4 கோபம் நிஷ்டூரம் உள்ளது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையாவென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமைக்கு முன்னால் ஒருத்தனும் நிற்க முடியாதான். அப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் இருக்கும். அவைகளை நம்ம தவிர்த்து போடுவோம் என்று சொன்னால், நமக்கு ஒரு ஆசீர்வாதமான, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அதை நாம் பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் அந்த நாளிலே அதை நமக்கு தருவாராக. நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிதளவுக்குள்ள, கடுகளவு கூட பொறாமை இல்லாதவர்களாக, எங்களுடைய வாழ்க்கை ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையாக, எங்களுக்கு ஒரு செல்ஃப் கண்டென்டட் லைஃபாக இருக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.